ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குறைஞ்ச விலையில் வாங்கின சாரீ ஷாப்பிங்கால் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீஸ் எல்லாமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் ஏஎஸ் பாபு அப்படின்ற ஷாப்பில் தான். இதை தவிர்த்து பிரகாஷ், செங்கல்வராயன் இந்த ஷாப்லாம் கூட காஞ்சிபுரத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலெல்லாம் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட்டில் நம்ம சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 500 600 பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ வந்து நமக்கு கிடைக்கும். ரீசேல் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போய் வந்து ரீசேல் பண்ணுவாங்க. அந்த விலையில் நமக்கு நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். டே பை டே அங்கே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் போகும்போது இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்த டைம் போகும்போது இருக்காது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. 400 500 அந்த ரேஞ்சில் நிறைய இருந்துச்சு. அதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காட்டக்கூடியதை தவிர்த்து அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் பட்டு, அதே மாதிரி அபூர்வா பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஜரி வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நிறையா இருக்கும். ரேட் வந்து 500 600 அந்த ரேஞ்சிலே இருக்குது. பட் நாங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை. அப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக அந்த கடையில் எது இருந்துச்சோ அதை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சிம்பிளான கலெக்ஷன்ஸ் தான். இப்போ வாங்க நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாரீ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது இந்த மாடல் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு. ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா. நாங்கள் பொங்கல் கழிச்சு போயிருந்தோம். அந்த டைமிங்கில் இந்த மாடல் தான் ரொம்ப அந்த ஷாப்பில் அதிகமாக வச்சுருந்தாங்க. புட்டா சாரீ என்னமோ வந்து மென்ஷன் பண்ணாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 400 500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 2-3 வேரியன்ட் இருக்குது. நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா 2 சைட் பார்டரும் வந்து சேம் சைஸில் இருக்கும். பூ டிசைன் இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஜரி ஒர்க் வந்து சாரீ ஃபுல்லாகவே இருக்குது. முந்தி பொறுத்த வரைக்கும் பிளைனாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு 500 600 அந்த பட்ஜெட்டில் முந்தி எப்பவுமே இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப கிராண்டாலாம் வராது. 1000 ருபீஸ்க்கு நம்ம போகும்போது நமக்கு முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாகவும் கிடைக்குது. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஏதாவது ஷாப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 1000க்கு மேலே போட்டிருப்பாங்க. இந்த கடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப்பில் வாங்குறத விட பாதி விலையாக தான் இருக்கும். கடையில் 1000 போட்டிருந்தாங்கன்னா இங்கே வந்து அந்த சாரீ 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் 2-3 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதே சாரீ வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வரக்கூடிய அந்த மாடலும் இருக்குது. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லையுமே அந்த ஜரி ஒர்க் வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆகுது பாருங்கள். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். சேம் சாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் பிளைனாக வரக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரிஜினல் பட்டு கிடையாது, மிக்சட் பட்டு தான். இருந்தாலுமே இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்லாம் போடாமல் கையிலே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். மிஷினில் போடாமல் இருந்தாலே நமக்கு சாரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் வரும். கண்டிப்பாக 500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பில் வந்து பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரீ ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2-3 கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சாரீ கவுன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த சாரியில் வந்து கவுன் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக நான் இதே மாடலில் 2-3 கலர் எடுத்திருந்தேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த கலர் இதுதான். நேவி ப்ளூவில் கோல்டன் கலர் பார்டர் வந்து இருக்கிற மாதிரி. இந்த சாரியில் ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருக்கும். முன்னாடி பார்த்ததுல அந்த பூ டிசைன் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து பிளெயினாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் எல்லாமே. முந்தியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோடு தான் போட்டிருக்காங்க. கலர் காம்பினேஷனும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்த கலர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் கவுனாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுறேன். இதோடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பழ கலருக்கு கிரீன் கலர் பார்டர், அதே மாதிரி முந்தி வந்து கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமே. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கவுனை தச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த குட்டி பூ டிசைன் வந்து ப்ளவுஸில் வருது. பிளெயின் ப்ளவுஸ் கிடையாது, குட்டி பூ டிசைன் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து வருது. ப்ளவுஸ் வந்து நம்ம கவுனாக ஸ்டிச் பண்ணும்போது வேஸ்ட்டாக தான் இருக்கும். அது நம்ம பெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது கோட்டாக கூட வந்து நம்ம தச்சு தர சொல்லி கூட வாங்கிக்கலாம். நான் வந்து பெல்ட் வந்து அதில் தச்சுருந்தேன். நான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சாஃப்ட் சில்க் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட், வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அடுத்த கலர் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டல்லாக தெரியுது வீடியோவில், பட் நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்கை ப்ளூ வித் பிங்க் அந்த காம்பினேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஒரு மாதிரி ஷைனிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கை ப்ளூடைய டிண்ட் வந்து அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முந்தி. ப்ளவுஸ் வந்து அந்த குட்டி குட்டி பூ டிசைன் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ளவுஸ். பிங்க்கும் அந்த ஸ்கை ப்ளூ அந்த டிண்ட் வந்து இருக்கிற மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இது தவிர்த்து க்ரீன், மெரூன் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்கள் இந்த 4 கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஏதாவது 2 வந்து கவுனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் 4 சாரீ வந்து இதே ரேஞ்சில் வந்து எடுத்திருந்தேன். எல்லாத்தோடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 510 ருபீஸ் தான் வந்துச்சு. கண்டிப்பாக 510 ருபீஸ்க்கு வாங்கலாம். இதே மாதிரி
இன்னொரு மாடல் வந்து இருந்துச்சு. இதில் வந்து குட்டி அந்த பூ டிசைன் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் பிளெயினாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 2-3 கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதையுமே பார்த்துடலாம். இதுவும் முன்னாடி பார்த்தா அதே மாதிரி மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட் சில்க் சாரீ தான். இந்த சாரியில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி புட்டா வந்து முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அது வந்து இருக்காது. சாரீ ஃபுல்லாகவே பிளெயினாக கொடுத்துருக்காங்க. பிளெயினாக இருந்தாலுமே நம்ம வியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெவியான ஜுவல்ஸ் வந்து இதுக்கு போடும்போது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இதில் ஒரு 3 கலர் வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்ச சாரியை விட கம்மியாக இருந்துச்சு. இது வந்து 400 ருபீஸ் சம்திங் தான் வந்துச்சு. இந்த 3 கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சாரீ இது தான் ஃப்ரெண்ட்ஸ், எவர்கிரீன் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கோல்டன் கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன். சாரீ வந்து முன்னாடி பார்த்தது கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டு சாரீ மாதிரியே தெரியுது. பார்க்கும்போது ஒரிஜினல் பட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முந்தி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். பிளெயினாக இருந்தாலுமே ஒரு மாதிரி ஷைனிங் டிண்ட் வந்து இருக்குது. உடல் முழுக்க வரக்கூடிய அந்த கலர் வந்து அந்த ப்ளவுஸில் தெரிகிற மாதிரி ஷைனிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் போட்டு இந்த சாரீ வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக காட்டக்கூடிய 2 சாரீ இதே மெத்தட் தான். எல்லாமே பிளெயினாக தான் இருக்கும். கலர் மட்டும்தான் வேறு. என்ன கலர் பார்டர், என்ன கலர் ப்ளவுஸ் வருது அப்படிங்கிறத மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த சாரியோடைய விலை பார்த்தீங்கன்னா 410 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு பட்டு சாரீ மாதிரி தான் இருக்குது. லுக்கும் சரி, அந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது. வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கலர், பார்ட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி. அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு திரும்பும் போது தெரியும்னு நினைக்கிறேன். பிங்க்கும் அந்த க்ரீனும் வந்து ஷேடிங்காக இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அதே லைன்ஸ் தான். எல்லா சாரிலுமே இந்த மாதிரி சுங்கு வந்து போடுறதுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக கட் பண்ணி சுங்கு வந்து போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. 400 ருபீஸ் வாங்கக்கூடிய இந்த சாரிலுமே அந்த சுங்கு போடுறதுக்கு இடம் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஷேடிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு சாரியில் வந்து இப்படி தான் இருக்கும். அதே டிசைன் வந்து இங்கே இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் பட்டு, அவ்வளோதான். இதில் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இதுவும் எவர்கிரீன் காம்பினேஷன் தான். ஒரு மாதிரி க்ரீம் கலரும் பிங்க் கலர் பார்டர் வந்து இருக்கிற மாதிரி. க்ரீம் கலரும் அப்படின்னு சொல்ல முடியாது, கோல்டன் அப்படின்னும் சொல்ல முடியாது. டீசெண்டான ஒரு கலராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வியர் பண்ணும்போது சிம்பிளாக இருந்தாலுமே லுக் வந்து நல்லாவே நமக்கு எடுத்து வந்து காமிக்கும். ஜுவல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா நமக்கு ஒரு லுக் வந்து கிடைக்கும். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரிக்கு தான் நான் உங்களுக்கு சுங்க வந்து போட்டு காமிச்சிருப்பேன். நான் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. இந்த சாரிக்கு தான் கட் பண்ணி போட்டு காமிச்சிருப்பேன். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அந்த கோல்டன் கலர் காம்பினேஷன் வந்து இருக்கிற மாதிரி ஷைனிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ப்ளவுஸை விட அந்த பார்டரோடைய கலர் வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த சாரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான், மிக்சட் பட்டு தான். ஸோ அதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பியூரான பட்டு, ஒரிஜினல் பட்டு. ஸோ நம்ம இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ட்ரை வாஷ் தான் பண்ணணும். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கக்கூடிய சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் சுங்கு போடக்கூடிய வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே ரேட் வந்து கேட்டிருந்தீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பாபுஷாலா தான் வாங்கணும். ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த கலர் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது. முன்னாடி இருந்த கலர் தான், பட் அதெல்லாம் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. டபுள் ஷேட் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியில் கீழே இருக்கக்கூடிய பார்டர் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சின்ன பார்டர் தான். 2 பக்கமும் ஒரே சைஸ் பார்டர் வந்து கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரான பட்டு தான். பட்டு வந்து ஒரிஜினல், பட் அதில் போட்டிருக்கக்கூடிய ஜரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட். இந்த ஜரி வந்து நமக்கு சீக்கிரமாக கருத்தெல்லாம் போகாது. அதோடைய நேம் வந்து நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. பட்டு சாரி வாங்கும் போது கண்டிப்பாக அந்த ஜரி என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்குங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த நேம் போட்டிருக்கக்கூடியது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்து போகாமல் ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு அதே பளபளப்போடு இருக்கும். ஒரிஜினல் ஜரி கூட நமக்கு சீக்கிரமாக கருத்து போகும், பட் இது வந்து கருத்து போகாது. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைமண்டில் ஒரு குட்டி புட்டா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லாகவே இந்த குட்டி புட்டா டிசைன் தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் நல்லா எடுப்பாக தெரியுது. மேலே இருக்கக்கூடிய அந்த கலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக தெரியும். ஒரு மாதிரி டபுள் டின்ட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த ஷைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. நான் கிட்ட காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா முந்தி. ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்ன பார்டர், கீழே வந்து பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் போட்டு நம்ம வியர் பண்ணும்போது நல்லாயிருக்கும்.
முந்திக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரக்கூடிய அந்த பாட் வந்து வந்துடுது பாருங்கள். உள்ளே வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. உள் முந்தாணி அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து ப்ளைனாக இருக்குது. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த குட்டி புட்டா டிசைன் வந்து ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வீடியோவில் வந்து அந்த லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கலர் எல்லாமே கொஞ்சம் டல்லாக தெரியுது. நான் உங்களுக்கு வேணும்னா பிக்சர் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். இதுதான் சாரியோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரைஸ் தான் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ப்ரைஸ் வந்து 5600 போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஏதோ ஆஃபர் போயிட்டு 5300 சம்திங் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம். ஏன்னா பட்டு வந்து ஒரிஜினல் தான், அந்த ஜரி மட்டும் தான் டூப்ளிகேட். இருந்தாலுமே அதுவும் ஒரிஜினல் மாதிரி தான் நமக்கு ஒரு லுக் வந்து கிடைக்குது. இந்த சாரீ வேறு ஏதாவது ஷாப்பில் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ப்ரைஸை டபுள் பண்ணி போட்டிருப்பாங்க. 10K 12K அந்த ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. சென்னை சில்க்ஸ் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. 10K மேலே தான் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அதை விட கம்மியாக இருந்துச்சு. மேபி சொல்லப்போனால் பாதி விலையில் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி தான். இங்கேருந்து தான் நிறைய பேர் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஷாப்பில் கிடைக்குது. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 5300 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த சாரீ வந்து வாங்கலாம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய புட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டபுள் ஷேடில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்குது. 2 ஷேடில் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் பட்டு. இந்த சாரீ மட்டும்தான் கொஞ்சம் வந்து கிராண்டாக வாங்கியிருந்தோம். இதெல்லாம் கிராண்டாக வாங்கினதால தான் அந்த சாரீ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த 2 சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது கலர் சாய்ஸ்லாம் இருக்காது. ஒரு மாடலில் ஒரு சாரீ தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிள் பீஸ் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் இது 2 வந்து நல்லா இருந்துச்சு. பிங்க் வித் கிரே இருக்கு இல்லையா, இது வந்து வியர் பண்ணுறதுக்கும் சாஃப்டாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருந்தது. அதாவது மேலே ஃபுல்லாக பிளெயினாகவும் கீழே அந்த ஜரி ஒர்க் வந்து பட்டு சாரியில் வர மாதிரி அதில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருந்துச்சு. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பட் அந்த க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வியர் பண்ணும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியர் பண்ணும்போது அடக்கமாகவும் இல்லை, அதே மாதிரி அனல் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தது. சாஃப்ட் சில்காக இல்லை. அது வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மற்ற சாரீலாம் வந்து முன்னாடி காமிச்சதெல்லாம் கூட வியர் பண்ணும்போது நமக்கு எந்த ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் கிடையாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் அந்த கிரே கலர் வந்து ஃபுல்லாக வருது. பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பிங்க் வித் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்தி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்தியில் வந்து அவங்களே அந்த சுங்கு வந்து போட்டிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருந்துச்சு. க்ரீன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் பிளெயின் தான். பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லா இருந்துச்சு. முந்தியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. லுக் நல்லா இருந்தது. ஆனால் வியர் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அவ்வளோ ஃபர்ஸ்ட் காமிச்ச சாரீ மாடலிருந்து ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுனாக மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளவே தச்சு முடிச்சாச்சு. ஸோ அதனால இதுலேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்ச இல்லையா, அதே தான். அதே அப்படியே ஒரு கவுனாக மாற்றிருக்கும். நம்ம கடையில் வாங்கும் போதும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ தான் வந்து கவுனாக மாற்றி கொடுப்பாங்க. ஷாப்பில் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய அந்த துணி கலருக்கு ஏற்ற மாதிரி லைனிங் வந்து இருக்க மாட்டேங்குது. அப்படியே லைனிங் இருந்தாலுமே முட்டி வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. ஸோ நான் வாங்கி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு சாரியில் வந்து இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னா அதை வந்து சாரியாக எடுத்து அதை வந்து கவுனாக மாற்றிக்கிறேன். இது வந்து என்னோட 4th கவுன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தனியாக அதை ஷேர் பண்ணுறேன். என்னென்ன மாடல் வச்சுருக்கேன், என்னென்ன தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து 3/4 ஹேண்ட் இருக்குது. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலுமே இந்த ஒரு சாரி வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபேட்டாக இருக்கவங்களுக்கும் ஒரு சாரி வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் அதே போல் இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. சாரீக்கு இந்த மாதிரி கவுன்க்கெலாம் வந்து வியர் பண்ணுறது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து பெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். பின்னாடி வந்து ஹூக் இருக்குது பாருங்கள், நீங்கள் கயிறு கூட வச்சுக்கலாம். இதை வியர் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸோடைய ஒரு லுக்கே வந்து மாற்றிடும். ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் வந்து கிடச்சிரும். பெல்ட் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, அதாவது அகலம் கம்மியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட அகலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு டோட்டல் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாரீ வந்து 500 ருபீஸ் ஆச்சு இல்லையா. நீங்கள் வந்து இதை விட கம்மியாக எடுத்து செய்யும் போது உங்களுக்கு பட்ஜெட் வந்து டிஃபர் ஆகும். லைனிங் வந்து ஒரு 200, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 300 கணக்கு போட்டால் கூட மேக்ஸிமம் 1000 to 1100 நமக்கு ஒரு அழகான கவுன் வந்து ரெடி ஆகிடும். அதாவது நம்ம தைக்கும் போது லைனிங் வந்து ஃபுல்லாக வரும், கீழே வரைக்கும் வரும். நமக்கு டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது, கடையில் வாங்குற மாதிரிலாம் இருக்காது. ஒரு 1100 ஒரு கிராண்டான ஒரு கவுன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரீஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரியான வீடியோ தான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.